வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் சுடுகாடு கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். கனவு அப்படின்றது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் வரும். ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது நம்மள பலருக்கு பல வகையான கனவுகள் வரும். இருந்தாலும் அனைத்து கனவுகளும் பலன் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கனவுகள் தெரியும், ஒரு சில கனவுகள் தூங்கி எழுந்த உடனே தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நாம் காணும் கனவு நல்லதை உணர்த்ததா தீயதை உணர்த்ததான்ற நீ தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அந்த வகையில் இந்த பதிவில் சுடுகாட்ட கனவில் கண்டா என்ன பலன்றதை பார்க்கலாங்களா. சுடுகாட்ட கனவில் கண்டா பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. பயம் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், ஒரு நடுக்கமாக இருக்கும். என்னடா நம்ம கனவுல போய் ஒரு சுடுகாடு வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக இருக்கும். சுடுகாட்டு கனவில் கண்டாலோ அல்லது சுடுகாட்டிற்கு செல்வது போல் கனவு வந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு காணலாம். அதாவது இப்போ ஒரு நபர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவர் என்ன பண்ணுறோம், அந்த நபர் இறந்தாவே அவர் சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. இனிமேல் அந்த நபருக்கு பூலோகத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவுமே அவருக்கு வரப்போகிறது அந்த மாதிரி இறந்த உடனே நம்ம சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறோம். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சுடுகாடு உங்களுக்கு கனவு வளர்ந்துச்சுன்றப்போ தற்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ அது அனைத்திற்குமே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அது பண பிரச்சனையாக இருக்கலாம், நோய் நொடியாக இருக்கலாம், நல்ல உயர் பதவியாக இருக்கலாம், என்னவோ அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறீங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம். இப்போ சின்ன ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்றப்போ அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போவீங்க. சின்ன ஒரு வேலையில் இருக்கீங்கன்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஹை போஸ்டிங்கில் வருவீங்க. ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் ஏற்பட போகுதுன்றதுக்கான அறிகுறி. அதனால் சுடுகாட்டில் கனவு வந்தால் சுடுகாடை பார்த்தாவோ வெறுமனே இருந்தாவோ கனவுல ஏதோ ஒரு முனையில் தெரியிற மாதிரியோ டக்குன்னு அங்கே எரியிற மாதிரியோ ஏதோ ஒரு கனவு நல்லது தான். இப்போ சுடுகாட்டில் பிணம் எரிவது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு பார்க்கலாங்களா. சுடுகாட்டில் அந்த எரிவது போல் ஒரு கனவு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. அது ஃபஸ்ட்டு ஏதாவது உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக வழக்கு தொடுத்து ஒரு நிலத்துக்கு ஒரு கேஸ் போயிருக்கலாம், அது ஜெயிச்சு வரும். இல்லை ஒரு வீடு யார்கிட்டயாச்சும் மாறிட்டு வாங்க முடியாமல் இருக்கலாம், ஜெயிச்சு வரும். இல்லை உறவுகள் பிரிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருவீங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க, அது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். கல்யாணம், கிரகப்பிரவேசம், குழந்தை பேர், இது எல்லாமே நடைபெறுன்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த சுடுகாட்டில் கனவு கண்டாலோ சுடுகாட்டில் பிணம் எரிவது போல் கனவு கண்டாலோ. பிணத்தை தூக்கி செல்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீண்ட நாளாக முடிக்க முடியாத செயல்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு அள்ளி தரப்போகுது. தூக்கின்னு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதற்கு ஒரு விடிவு காலம் பறக்க போகுதுன்னு அர்த்தம். பிணம் எரிவது போல் கனவு கண்டா பெரும்பாலும் அவர்கள் பயப்படுவாங்க, என்ன செய்வதுன்னு தெரியாது அப்படின்னு பதட்டப்படுவாங்க, தூக்கிலேருந்து கப்பு சுப்புன்னு எழுந்துருவாங்க. இந்த மாதிரி கனவு வந்தால் உங்கள் வீட்டில் பொருள் சேருமா, அதாவது தங்கமோ நகையோ பணமோ காரோ ஸ்கூட்டரோ பைக்கோ ஏதோ நிறைய பொருட்கள் வீட்டில் சேருமா. இந்த கனவு கண்டு பயப்படாதீங்க. ஒரு சில கனவுகள் பார்த்தாவே பதற வைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் சுடுகாடு ரொம்ப நல்லது தான். கோவில் புனிதமானதா, நம்ம இப்போ சாமி இருக்கிற கருவறையில் கோவில் புனிதமாக நம்ம வழிபடுறோம். அதே மாதிரி தான் சுடுகாடும் நாம் போய் தங்குற இடம், அங்கே சிவபெருமான் இருக்கார். அது கனவில் வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. அது நல்ல அறிகுறி தான். சரிங்களா. நன்றி சகோதர சகோதரிகளே.